மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல ஸ்பைசியான சைட் டிஷ் குடமிளகாய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு குடமிளகாய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து 3 கலரில் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை, மஞ்சள், சிவப்பு. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாயும் இதே மாதிரி சைஸில் தான் தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போது சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் சிவப்பு கலர் குடமிளகாய், பச்சை கலர், கடைசியாக மஞ்சள் கலர். நான் வந்து 3 கலர் குடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை கலர் குடமிளகாய் மட்டும் கூட யூஸ் பண்ணி இந்த கிரேவி செய்யலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து 3 குடமிளகாயும் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன். எல்லாமே தட்டையாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ தனியாக அதை பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். அப்புறம் 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லா பொருட்களையும் மிதமான தீயிலே நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது நல்லா வறுத்தப்படி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்ச மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். அதே கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 2 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சிடலாம். முந்திரி பருப்பை வந்து நம்ம பாலில் ஊற வச்சு அரைச்சி இந்த கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஊறின பின்னாடி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போன பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கி ஜூஸியாக வரட்டும். தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா இப்போ மசியாக வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் இதை வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கும் போது இந்த வாசனைலாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே கொத்தமல்லி விதைகளை வந்து வறுத்து அரைச்சிருக்கனால மல்லிப்பொடி எதுவும் சேர்க்கலை. மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது கிரேவி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிரோட புளிப்பு தன்மை வந்து இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தயிர் சேர்த்த உடனே வந்து 1 நிமிஷம் இதை நம்ம வதக்கி விட்டால் போதும். வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்குங்க. இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காக வரட்டும். இது வந்து கொதித்து கெட்டியாக வர நேரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே பாலில் ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக முந்திரி பருப்பு பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது.
எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே இதை வந்து வதக்கி தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் ரொம்ப நேரம் கிரேவியில் சேர்த்து கொதிக்க விட வேணாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சா போதும். ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்தாச்சு. அதனால் இதுக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான குடமிளகாய் கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்க முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட் நம்ம இதில் சேர்க்கும்போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக வந்து இதில் கஸ்தூரி மெத்தி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க சூப்பரான குடமிளகாய் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.